வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ராமபிரான் திருவலகை கண்டு தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் வடுவூருக்கு செல்லுங்கள் என்பார்கள் பெரியோர்கள். அந்த அளவுக்கு சாரங்கபாணியாக தாய் சீதையுடன் பேரழகுடன் திகழ்வார் வடுவூர் ராமர். இந்த தலத்தின் சிறப்புகள் அநேகம். பஞ்சராம கஷேத்திரங்கள் என்று போற்றப்படும் தலங்களில் முதன்மையானது இந்த தலம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு அருகில் உள்ளது வடுவூர். தஞ்சாவூர் மன்னார்குடி சாலையில் சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வடுவூர் கோதண்டராமசுவாமி ஆலயம். வாருங்கள் இந்த தலத்தின் அற்புத மகிமைகளை தெரிந்து கொள்வோம். இத்தல ராமருக்கு ஊர் சிறப்பு உண்டு. ராமபிரான் வனவாசத்தின் போது கண்வ மகரிஷியின் ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். கண்வரும் பிற ரிஷிகளும் ஸ்ரீராமரின் சாநித்தியத்தில் மகிழ்ந்திருந்தனர். ஒரு நாள் ராமபிரான் தன் பயணத்தை தொடர புறப்பட்ட போது, உங்களை பிரிந்து எங்களால் இருக்க முடியாது, ஆகவே எங்களுடனேயே இருங்கள் என்று கண்ணீருடன் வேண்டினர். மறுநாள் அந்த அதிசயம் நடந்தது. ஆசிரம வாசலில் அழகும் கம்பீரமும் கொண்டு ஸ்ரீராமனைப் போலவே நின்றது ஒரு சிலை. இந்த சிலை திடீரென எப்படி இங்கே வந்தது என்று ஆச்சரியத்துடன் கேட்டனர். அதற்கு ஸ்ரீராமபிரான், உங்களுக்காக என்னுடைய உருவத்தை நானே சிலையாக உருவாக்கியுள்ளேன். இந்த சிலையில் நான் எப்போதும் வாசம் செய்வேன் என கூறி ஆசி வழங்கி புறப்பட்டார். அப்படி ஸ்ரீராமரே வடித்து கொடுத்த அற்புத திருமேனிதான் வடுவூர் உற்சவமூர்த்தி என்கிறது தலபுராணம். கால வெள்ளத்தில் அந்த திருமேனி இருக்கும் இடம் தெரியாமல் போக கலியுகத்தில் தான் வெளிப்பட்டு அருள்பாலிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டதை அறிந்தார் ஸ்ரீராமர். அப்போது ராம பக்தனான தஞ்சையை ஆட்சி செய்த மன்னரின் கனவில் தோன்றி தான் இருக்கும் இடத்தை காட்டி அருளினாராம். மன்னர் பரிவாரங்களோடு விரைந்து வந்தார். அழகு ராமனை கண்டு சிலிர்த்து போனார். கண்ணீர் பெருக பலவாறு வணங்கி தொழுதார். இந்த சுவாமியை தஞ்சைக்கு கொண்டு செல்லலாம் என்று பெரியவர்கள் ஆலோசனை சொன்னார்கள். மன்னனும் ஆமோதித்தார். தஞ்சைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் நடந்தன. ஆனால் ராமனின் திருவுள்ளமோ வேறு விதமாக இருந்தது. பயணத்தின் நடுவே இரவில் வடுவூரில் தங்கினார்கள். ராமரை தரிசித்த அவ்வூர் மக்கள் ராமபிரானின் விக்கிரகத்தை தங்கள் ஊரிலேயே எழுந்தருளச் செய்யும்படி வேண்டிக் கொண்டார்கள். மன்னர் அவர்களின் பக்தியையும் வேண்டுதலையும் கண்டு மகிழ்ந்தார். ராமபிரானை வடுவூர் கோவிலிலேயே பிரதிஷ்டையும் செய்தார். இதையடுத்து வடுவூர் கிராமமே செழித்தோங்கியது. வடுவூர் கோதண்டராமர் ஆலயத்தின் தீர்த்தம் சரயு புஷ்கரணி. இந்த தீர்த்த குளத்துக்கு அருகிலேயே மிக பெரிய ஏரி ஒன்றும் உள்ளது. ஆண்டுதோறும் இங்கே விழாக்களும் வைபவங்களும் சிறப்புற நடைபெறுகின்றன. இத்தலத்தில் அருள்பாலிக்கும் ஹயக்ரீவரும் தேரடியில் உள்ள அனுமனும் கல்வி மற்றும் தைரியத்தை வழங்கி அருள்பாலிக்கின்றனர் என்கிறார்கள் பக்தர்கள். வியாழக்கிழமையில் ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை சாத்தி வழிபட கல்வி செல்வம் கிடைக்கும் என்பர். இங்கே ஸ்ரீ கோதண்டராமரை மனமுருகி வேண்டிக் கொள்ள விரைவில் காரியம் கைகூடுமாம். பிரார்த்தனை நிறைவேறியதும் தாங்கள் வேண்டிக் கொண்டபடி நேர்த்திக்கடனை செய்து வழிபடுகிறார்கள் பக்தர்கள். சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்து வழிபட்டால் பதவி உயர்வு, தொழில் விருத்தி, திருமண பாக்கியம் ஆகியன கைகூடும் என்பது நம்பிக்கை. மாதந்தோறும் புனர்பூச நாளில் மூலவருக்கு திருமஞ்சனம் செய்வது சிறப்பு. ஆடி வளர்பிறை ஏகாதசி துவங்கி ஆவணி புரட்டாதி வரை உற்சவரின் திருமேனியில் உள்ள கவசங்கள் அகற்றப்பட்டிருக்குமாம். அப்போது உற்சவருக்கு திருமஞ்சனம் நடைபெறும் காட்சியை தரிசிப்பது மிகுந்த புண்ணியம் என்கிறார்கள். எங்கே சீதா கல்யாணம் செய்து வைத்து பிரார்த்தித்தால் தடைபட்ட திருமணம் விரைவில் நடந்தேறும். நற்குணம் வாய்ந்த கணவன் கிடைப்பான். இல்லறம் செழிக்கும் என்பது நம்பிக்கை. மன்னார்குடி திருவாரூர் செல்லும் அன்பர்கள் தவறாமல் வடுவூர் கோதண்டராமரையும் தரிசனம் செய்து வாருங்கள். ராம தரிசனம் உங்கள் வாழ்வை வளமாக்கும், நலமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.